ஒரு அசாசின் ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கோட 15th ஃப்ளோரில் வெயிட் பண்ணுறான். அவனோட டார்கெட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வர போகிறான். அவனை தூக்குறது தான் இவனோட வேலை. அவனோட வெப்பனை சூட் கேஸ்லேருந்து எடுத்து அசம்பிள் பண்ணுறான். சூட் கேஸ்க்குள்ளே வெப்பன் இல்லை, சூட் கேஸே வெப்பன் தான். அசம்பிள் பண்ண ஸ்னைப்பர் ரைஃபிளோட வெயிட் பண்ணுறான். ஸ்கோப்பில் ஈஸ் வாட்சிங். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் ஷாட், அது போய் எவ்வளோ நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் அடிக்குதுன்றத கால்குலேட் பண்ணுறான். மறுபடியும் யூசஸ் அனதர் புல்லட். ஸ்கோப் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறான். மறுபடியும் இன்னொரு ப்ராக்டிஸ் ஷாட். அங்கே இருக்கவங்களா நோட் பண்ணுறாங்களா பார்க்குறான். இல்லை, த கன் இஸ் ஒர்க்கிங். ஸோ த கன் இஸ் ஒர்க்கிங். அவனோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வெயிட் பண்ணுறது அண்ட் விண்டு கால்குலேட் பண்ணுறது. விண்டு கால்குலேட் பண்ண சின்ன காத்தாடி மாதிரியே இருக்க ஒரு ஹேண்ட் ஃபேனை வெளியில் வச்சுட்டு வரான். ஸோ இஸ் நவ் கால்குலேட்டிங் த விண்டு அண்ட் வெயிட்டிங் ஃபார் த டார்கெட் டு அரைவ். நவ் இந்த பக்கம் நம்ம டார்கெட் உள்ளே வரான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அவனுக்கு ஏகப்பட்ட செக்யூரிட்டி. அவன் ஜெர்மனிலே ஒரு பெரிய ஆள். ஸோ அவனுக்கு அவ்வளோ செக்யூரிட்டி. அவனோட கார்ட்ஸ் அவனை விசிபிளாக கூட வெளில விட மாட்டுறாங்க. சுற்றி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அவன் ரோட்லேருந்து இறங்கி ஹாஸ்பிட்டல் காரிடாருக்குள்ளே போகிறதுக்கு 10 செகண்ட். அந்த 10 செகண்டும் அவனோட கார்ட்ஸ் அவனை கவர் பண்ணிட்டு தான் வராங்க. பட் நம்ம அசாசின் அந்த ஷாட் எடுக்கிறான். கரெக்டாக அவன் அந்த ஹாஸ்பிட்டல் டோரை திறந்து உள்ளே போகிறப்போ அவனோட கார்ட்ஸ் விளங்குறாங்க. அந்த டோர் கிளாஸை உடச்சிட்டு போய் புல்லட் நம்ம டார்கெட்டை அடிக்குது. டார்கெட் டவுன். 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க டார்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஹீரோ தூக்கிடுறான். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸோட பேர் த டே ஆஃப் த ஜாக்கல். இது ஒரு பிரிட்டிஷ் சீரீஸ். இப்போ நம்ம பார்த்த ஓப்பனிங் ஷாட்டே அந்த சீரீஸோடு தான். இப்போ ஹாஸ்பிட்டலில் அங்கே செத்து விழுந்த டார்கெட் வந்து ஜெர்மனியோட பெரிய பிஸ்னஸ் மேன்ஃப்ரெட் ஃபெஸ்ட். அவரோட பையனை ஹாஸ்பிட்டலில் பார்க்க தான் அவர் வந்தார். நீங்கள் நினைக்கலாம் அவர் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இல்லை, அவர் பையனை ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சதே அந்த அசாசின் தான். எப்படின்னா, சீரீஸோட ஓப்பனிங்காக தான் ஒரு வயசான கிளீனராக வேஷம் போட்டுட்டு அந்த கம்பெனி பில்டிங்குள்ளே போய் அவர் பையனை முட்டியில் ஷூட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிடுவான். ஸோ அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான். அவனுக்கு ஏதோ டேஞ்சர் இருக்குதுன்னு சொல்லி அவரோட அப்பாவான மேன்ஃப்ரெட் ஃபெஸ்ட் அவனை பார்க்க வரப்போ நம்ம ஹீரோ அவனை தூக்கிடுவான். இப்போ அசாசினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். பட் போலீஸ் எந்த பில்டிங்கில் இந்த புல்லட் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அவங்க 3 கிலோமீட்டர் தாண்டி வரணும். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்க்கு பாம்பு வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அண்ட் அந்த காரையும் டிச் பண்ணிவிட்டு வேறு கார் எடுத்துகிட்டு அந்த சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகிறான். பட் சிட்டியை விட்டு வெளில போனோன்னா பார்டர் கிராஸ் பண்ணணும். ஜெர்மனி பார்டர் கிராஸ் பண்ண என்ன பண்ணுறான், அவன் அங்கே இருக்க ஒரு ஆன்டிக் ஸ்டோருக்கு போய் ஒரு செஸ் செட்டு வாங்குறான். காமிக்கிறான் இமிக்ரேஷனில். ஸோ யூ கேன் கெட் அவே ஃப்ரம் ஜெர்மனி. கட் பண்ணால் இந்த பக்கம் MI5 ஆஃபீஸில் ஸ்பெஷல் ஏஜென்ட், வெப்பன் ஸ்பெஷல் ஏஜென்ட்டாக பியங்கா ஒர்க் பண்ணுறாங்க. பியங்கா தான் நம்மளோட இன்னொரு ப்ரோட்டகனிஸ்ட். ஷீ இஸ் MI5 ஏஜென்ட். அவருக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார், ஃபேமிலி, இது எல்லாமே இருக்குது. அவள் இந்த கொலையை டிவியில் பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த கொலை. ஸோ அடுத்த நாள் ஆஃபீஸில் வந்து இந்த கொலையோட ரிப்போர்ட்ஸை பார்க்குறா. ஸ்னைப்பர் இந்த பில்டிங்க்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 3814 மீட்டர், ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர். இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸில் ஒரு டார்கெட்டை இது வரைக்கும் யாருமே தூக்கினதில்லை. ஸோ அவளுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஷி கெட்ஸ் இன் டு த அசாசினேஷன் கேஸ் ஆஃப் மேன்ஃப்ரெட் ஃபெஸ்ட். அந்த கொலையை பற்றி ஜெர்மன் இன்டெலிஜென்ஸோட MI5 பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் உள்ளே போய் வலுக்கட்டாயமாக உட்கார பியங்கா. அங்கே ஜெர்மன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கிட்ட அவள் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி, டிஸ்டன்ஸ் கரெக்டாக? இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸில் யாருமே இவ்வளோ பெரிய டார்கெட்டை எடுத்ததில்லை. ஸோ டிஸ்டன்ஸ் கரெக்டானு கேட்குறா. அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க 3814 மீட்டரில் தான் இந்த ஷாட் எடுக்கப்பட்டிருக்குன்னு. அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. யாருன்னா இது வரைக்கும் ஹையஸ்ட் டிஸ்டன்ஸில் அசாசினேட் பண்ணதே 3500 மீட்டர் தான். இப்படி ஒரு கில் பண்ணால் அந்த ஸ்னைப்பர் ரைஃபிள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று அந்த வெப்பன் அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கணும், இல்லை அவன் எடுத்துகிட்டு போயிருக்கணும். அந்த வெப்பனை கிடச்சிதானே அவள் அந்த ஜெர்மன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் கிட்ட கேட்குறா. சுற்றி இருக்க எல்லாருமே அவளை வினோதமாக பார்க்குறாங்க. யாரா இவன் முதிரி கொட்ட மாதிரி பேசுகிறான்னு. பட் அவள் நிறுத்துகிற மாதிரி இல்லை. அவளுக்கு இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஜெர்மன் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு எந்த வெப்பனும் கிடைக்கலன்னு. நம்ம அசாசின் தப்பிச்சு போன ஃபுட்டேஜில் அவன் கையில் ஒரு சூட் கேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லோரும் அசியூம் பண்ணது அந்த ரைஃபிள் சூட் கேஸ்க்குள்ளே தான் இருக்கணும். பட் அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸில் ஒரு ஷாட் எடுக்கணும்னா அந்த ரைஃபிளோட லென்த் அட்லீஸ்ட் 4 மீட்டராச்சும் இருக்கணும். 4 மீட்டர் பெரிய ரைஃபிளை எப்படி மாத்தோண்டு சூட் கேஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும்? அப்போது அதை டிஸ்மேண்டில் பண்ணதாக தான் இருக்கணும். ஒரு ரைஃபிளோட பேரலை டிஸ்மேண்டில் பண்ணால் அதில் ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் இருந்தாலும் அது புல்லட்டோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஷாட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்படி ஒரு கன்னை செய்யறதுக்கு ரொம்பவே டேலண்டடான ஆளாக முடியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆஃபீஸில். அப்போ பியங்கா சொல்கிறா, எனக்கு அப்படி ஒரு கன் செய்கிறவனை தெரியும். 1985 பேராமிலிட்ரிக் வெப்பன்ஸ் மேக் பண்ணிட்டு இருந்தவன் நார்மன் ஸ்ட்ரோக். அவன் இப்போது இல்லீகலாக வெப்பன்ஸ் மேக் பண்ணி செல் பண்ணுறான். என்னால் அவனை ட்ரேஸ் பண்ண முடியும், எனக்கு ஒரு இன்ஃபார்மர் இருக்காங்க அங்கன்னு சொல்லி இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிறா பியங்கா. அந்த பக்கம் ஜெர்மனி பார்டர் கிராஸ் பண்ண நம்ம அசாசின் இப்போது ஃப்ரான்ஸில் இருக்கான். பாரிஸில் இருக்க ஒரு இன்டர்நெட் கஃபேக்கு போய் அங்கே அவனோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறான் ஒரு டார்க் ப்ரௌசரில்.
உள்ளே போனால் அவன் சேட் பாக்ஸில் இருக்க ஒரு ஐடிக்கு மெசேஜ் பண்ணுறான், ஜெர்மனி வேலை முடிஞ்சுது, அதுக்கான பேமெண்ட்டுன்னு. கிளைண்ட் கிட்ட பேசிவிட்டு உனக்கு பேமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட்ஸ் தேர். அந்த டைமில் அவனோட டார்க் ப்ரௌசருக்கு இன்னொரு மெசேஜ் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒருத்தர் தூக்கணும், பேமெண்ட் $10 மில்லியன். யாருன்னு இவன் கேட்குறான். அவங்க உன்னை நேரில் பார்த்து பேசணும், அப்போ தான் எங்களால் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுன்றாங்க. ஹீரோ நான் யாரையும் நேரிலலாம் பார்த்ததில்ல, எதுவாக இருந்தாலும் இதுலேயும் பேசுங்கன்றான். இல்லை உன்னை நேரில் தான் பார்த்தாகணுன்றாங்க. நேரில் பார்க்க மட்டும் $1 மில்லியன் தரேன்றாங்க. அவனும் ஓகே $1 மில்லியன் பணத்துக்கு ஆசைப்பட்டு நேரில் பார்க்க ஒத்துக்கிறான். மீட்டிங் ஒரு ரிவர் பேங்க்கில் நடக்குது, ஒரு நதிக்கரையோரம் அல்ல ஏரிக்கரை ஓரம். அங்கே ஹீரோ நம்ம கிளைண்ட்டை மீட் பண்ணுறாரு. அந்த கிளைண்ட் சொல்கிற டார்கெட் யூடிசி உலே டாக் சார்ல்ஸ். அவன் யாருன்னா நம்ம ஊரில் எலான் மஸ்க் இருக்கா மாதிரி. அந்த சீரீஸில் அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அவன் ரிவர்னு ஒரு ஆப்பை லான்ச் பண்ண போகிறான். ரிவர்ன்றது என்ன ஆப்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா கார்ப்பரேட் கம்பெனி, கவர்மெண்ட்ஸ், இவங்களோட ஃபினான்சஸ், ஃபண்டிங்லாம் எங்கேருந்து வருது, அவங்க அந்த ஃபண்டிங் எங்கே அனுப்புகிறாங்க, எங்கே செலவு பண்ணுறாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுற ஒரு ஆப். இது வெளியில் வந்தால் பல மல்டிநேஷ்னல் கம்பெனிஸுக்கு ஆபத்து. ஸோ அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒரு கம்பெனி தான் அவனை தூக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க 10 மில்லியன் தரோம் இவனை முடிக்க சொல்கிறாங்க. ஹீரோ 100 மில்லியன் கேட்குறான். 100 மில்லியன்றது பெரிய காசுன்னப்போ ஹீரோ சொல்கிறான், நீங்கள் சொல்கிற டார்கெட்டுக்கு ஏற்றது தான் வேலை, இதில் ரிஸ்க் அதிகம்னு. சரி நான் என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு அங்கேருந்து 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பியங்கா அவளோட இன்ஃபார்மரை பார்க்க போகிறா. அவளோட இன்ஃபார்மர் வேறு யாரும் இல்லை. நார்மனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பி ஒய்ஃப் ஆலிசனை போய் மீட் பண்ணி, நாங்கள் உனக்கு பண்ண ஹெல்ப்னால தான் இப்போ ஜெயிலேருந்து வெளியே வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணுற. ஸோ எனக்கு நீ பதிலுக்கு நார்மன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்லுன்னு கேட்குறா. அவள் முடியாதுன்றா. எனக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே பதில் வரலனா உன்னை திருப்பி ஜெயிலுக்கே அனுப்பிடுவேன். அவளை மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறா பியங்கா. அங்கேருந்து டயர்டாக வீட்டுக்கு வந்த பியங்கா அவள் பொண்ணுக்கிட்ட திட்டு வாங்குறா. ஏன்னா அவள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட அட்டன் பண்ணாமல் இந்த கேஸ் விஷயமாக வெளியே போயிட்டா. இங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம அசாசின் ஸ்பெயினில் சிடாஸ்ன்ற ஒரு சின்ன டவுனுக்கு வரான். அங்கே அவன் ஒரு அழகான வில்லால் ஒரு ஒய்ஃப் ஒரு குழந்தைன்னு அண்டர் ரேடாரில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான். அவன் வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகிட்டு அவனோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி பேமெண்ட் வந்துச்சா செக் பண்ணால் பேமெண்ட் இன்னும் வரல. ஸோ ஜெர்மனி வேலைக்கான பேமெண்ட் இன்னும் வரலன்னு போய் அங்கே மெசேஜ் போடுறான். திருப்பி வந்த மெசேஜ் ஃபக் யூ. இதனால் நம்ம அசாசின் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிறான். இந்த பக்கம் ஒரு நாள் ஆகியும் தனக்கு இன்ஃபர்மேஷன் வரலன்னு ஆலிசனோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எடுக்கிறா பியங்கா. ஆலிசனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அவள் லண்டனில் தான் படிக்கிறான்னு தெரியுது. ஸோ அவள் காலேஜுக்கே போய் அவளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவளை அரெஸ்ட் பண்ணி செல்லில் வச்சு அவளை மிரட்டுறாங்க. இதனால் அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அவள் ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுன்னு. ஹார்ட் அட்டாக் வந்து அவள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிற வழியில் ஆம்புலன்ஸ்லேயே செத்துடுறா. பியாங்காக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பக்கம் அசாசனுக்கு பேமெண்ட் வரலை. அவன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கான். அவனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு மேலே எப்படி போகுது, பியாங்காவும் நம்ம அசாசனும் எப்படி மீட் பண்ணுறாங்க, எப்படி இந்த கதை இதுக்கு மேலே போகுதுன்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, பாய்.